செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவானின் கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வரக்கூடிய குரு பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம். குரு பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:36 வருகிறது. அந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பொதுவாக ஒரு ராசியில் ஒரு வருடம் முழுவதுமாக குரு பகவான் இருப்பார். ஆனால் இந்த வருடம் என்ன நிகழ்கிறது என்றால், அதிசாரமாக அக்டோபர் 18ஆம் தேதி அன்று சனிக்கிழமை இரவு 7:47 மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சென்று அதன் பிறகு 48 நாட்கள் கழித்து மீண்டும் வக்கரகதியிலே டிசம்பர் 5ஆம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை மாலை 5:25 மீண்டும் குரு பகவான் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு வர இருக்கிறார். இந்த ஒரு வருடத்தில் குரு பகவான் 2 ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். அதாவது மிதுனத்திலும் கடகத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். பொதுவாக எல்லா கிரகமும் எந்த இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றதோ அந்த பலன்தான் கொடுக்கும். ஆனால் குரு பகவான் மாத்திரம் அதிசாரமாக அவர் வேறு ராசிக்கு சென்றாலும் முந்தின ராசி பலனையே கொடுப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. விசாகம் 4வது பாதம், அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருந்த குருபான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் வருகிறார். 8ஆம் இடத்திலே குருபான் வருவது அவ்வளவு நல்லதல்ல. என்றால் தேவையில்லாமல் குடும்பத்திலே அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே மற்றவருடன் பேசும்போது மிக மிக எச்சரிக்கையாக பேச வேண்டும். இல்லாவிட்டால் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் சிறிது கலைந்து உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதியான குருபான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் செல்வதனால் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி சில காலம் பேசாமல் இருப்பது நல்லது. பேசினால் தேவையற்ற விவாதங்கள் ஏற்பட்டு சண்டைகள் வழக்குகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் 5ஆம் தேதி வரை ஒரு 48 நாட்கள் உங்களுக்கு குருபலம் வருகிறது. அந்த குருபலத்திலே வரக்கூடிய வரனுக்கும் குருபலம் இருந்தால் நிச்சயமாக நடக்கும். ஒருவேளை திருமணம் முடிவானால் உடனடியாக 2 மாதத்திற்குள் திருமணத்தை முடித்து விட வேண்டும். வெகுகாலம் தாமதம் செய்தால் திருமணம் நின்று போய்விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் மருத்துவ உதவியின் பேரில் கிடைக்கும். அல்லது ஒரு வருடம் தள்ளி போட்டால், குழந்தை பிறப்பதற்கு ஒரு வருடம் தள்ளி போட்டால் நன்றாக இருக்கும். இந்த மருத்துவ உதவி கூட பெரிய செலவுகள் செய்ய வேண்டாம். இந்த வருடம் பெரிய செலவுகள் செய்து நீங்கள் மருத்துவம் செய்து குழந்தைகளை பெற வேண்டும் என்று விரும்பினால் அதிலே தோல்வியில முடியும். ஆகவே 4 லட்சம் 5 லட்சம் போட்டு நீங்கள் செலவு செய்து குழந்தை பெறுவதை தவிர்த்து விட வேண்டும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் அடுத்த வருடம் இறங்கலாம். இந்த வருடம் அதற்கான முயற்சிகளை இறங்கக்கூடாது. தானாக குழந்தை பிறந்தால் எந்த தோஷமும் கிடையாது. ஆனால் மருத்துவ உதவியின் பேரில் குழந்தைகள் பெற விரும்பினால் கிடைக்கும். ஆனால் சிரமத்தை ஏற்படுத்தி தோல்விகளை ஏற்படுத்தி அடுத்து 2வது 3வது முறையில் தான் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக ஒரு வருடம் குழந்தை பிறப்பை தள்ளி போடுவது நல்லது. தொழில் செய்பவர்களுக்கு கடன் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதை தவிர்த்து விட வேண்டும். மேலும் இந்த வருடத்திலே மற்றவர்களுக்கு அதிகமான பொருட்களை கடனாக கொடுக்க கூடாது. கடன் கொடுத்தால் திரும்பி வருவதில் மிக மிக அதிகமான காலதாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியமாக 2.5 வருடங்கள் 3 வருடங்களுக்கு பிறகுதான் அந்த பணத்தை நீங்கள் மீண்டும் பெற முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இல்லாமல் சாதாரணமாகவே இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றம் என்பது உங்களுக்கு பிடிக்காத இடத்திலே உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். பிடிக்காத இடத்தில் இடமாற்றம் ஏற்பட்டாலும் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் சென்று பணியாற்றுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக பண விஷயத்திலே இருக்க வேண்டும் என்று கூறினேன். அதே போல உத்தியோகஸ்தர்கள் கூட பண விஷயத்திலே மற்றவர்களிடம் கொடுக்கல் வாங்கலை ஈடுபடும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணத்தை, அதாவது வங்கியில பணி செய்கின்ற ஊழியர்கள் பணத்தை ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு கொண்டு செல்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த வருடத்தில் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு கிடைக்காவிட்டாலும் உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தனியார் தொழிலை செய்பவர்களுக்கு இருக்கின்ற வேலையை விட்டு விட்டு வேறு வேலையை தேடக்கூடாது. அப்படி தேடினால் சில காலம் சில மாதங்கள் வேலையில்லா சூழ்நிலைகள் உருவாகும்.
ஆகவே அடுத்த வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலை விடாமல் இருப்பது நல்லது. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். நீங்களாக படித்துக் கொள்ளாமல் ஒரு கூட்டாக சேர்ந்து படித்து மற்ற மாணவர்களுடன் கலந்து ஆலோசித்து எல்லோரும் சேர்ந்து படியுங்கள். அப்போதுதான் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கேம்பஸ் இன்டர்வியூ கிடைப்பதற்கு காலதாமதமாகும். காலதாமதம் ஏற்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு எதிர்காலம் அடுத்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது. விவசாயிகள் எதை பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று அவர்கள் சொல்கின்ற ஆலோசனையின் பேரிலே நீங்கள் பயிரிட்டால் லாபத்தை பெற முடியும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. மேலும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அரசியல்வாதிகள் ஒரு வருடம் அரசியலை விட்டு சிறிது ஒதுங்கிக் கொள்வதே நல்லது. கலைஞர்கள் பெரிய செலவு செய்து படத்தை வெளியிடுவதும் படத்தை எடுப்பதும் சிறிது இடத்தை மாற்றிக்கொள்வதும் சிறிது காலங்கள் தாழ்த்தப்பட வேண்டும். அதாவது ஒரு வருடம் கழித்து எல்லா காரியங்களும் செய்யலாம். பெண்கள் சிறிது சிரமப்பட்டு முன்னேற்றத்தை பெறுவார்கள். பெண்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய கணவன்மார்களுக்கு நன்மை கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு உடல் உபாதைகள், முக்கியமாக வயிறு உபாதைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. வீடு மனை வாங்கும் போது வில்லங்கம் ஏதாவது இருக்கிறதா என்று சரி பார்த்து அதன் பிறகு வாங்க வேண்டும். பழைய வாகனத்தை நீங்கள் வாங்கக்கூடாது. பழைய வாகனத்தை வாங்கினால் மீண்டும் அந்த வாகனத்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அது அடிக்கடி ரிப்பேர் ஆகும். ஆகவே புது வாகனமாக வாங்கிக் கொள்வதே நல்லது. பழைய வாகனத்தை வாங்குவதை தவிர்த்து விட வேண்டும். மேலும் வாகனத்தை ஓட்டுபவர்கள் இரவு நேரங்களில் உங்கள் சிட்டி லிமிட்டை தாண்டி வெளியில செல்வதை தவிர்த்து விட வேண்டும். இல்லாவிட்டால் தேவையற்ற விபத்துகள், பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடம் இந்த குரு பயிற்சியின் மூலமாக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை இந்த குரு பார்வையிடுகிறார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். விரயஸ்தானத்தை குரு பார்வையிடுவதனால் விரயங்கள் அதிகமாக ஆகும். ஆரோக்கியத்திற்காக, உங்கள் ஆரோக்கியத்திற்காக, உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ஆரோக்கியத்திற்காக விரயங்கள் ஆகும். விரயங்கள் ஆனாலும் ஆரோக்கியம் மேம்படும் என்று எதிர்பார்க்கலாம். 2ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே பண விஷயத்தில் மற்றவர்களை கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். குடும்ப செலவுகளுக்காக நீங்கள் பணத்தை செலவிடுங்கள். ஆனால் கடன் அதிகமாக வாங்குவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை இந்த குருவான் பார்வையிடுகிறார். உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு உதவிகளை நீங்கள் செய்வீர்கள். அவர்களும் உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள். அவர்களுடைய உதவியின் பேரிலே உங்களுடைய பிரச்சனைகள் ஓரளவு முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் 60% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. இந்த விருச்சிக ராசியிலே பிறந்து மாணவ பருவத்திலே இருப்பவர்கள் அவசியம் ஒரு முறை ஆலங்குடி சென்று தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் ஒரு முறை திட்டை சென்று அங்கே சென்று குரு பகவானை வணங்க வேண்டும். தொழில்துறையிலே விருத்தி பெற விரும்புவர்கள் ஒருமுறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமனையும் தட்சிணாமூர்த்தியும் பெருமாளையும் வணங்க வேண்டும். இந்த வழிபாட்டின் மூலமாக நீங்கள் ஓரளவு வெற்றியை பெற முடியும். நீங்கள் எந்த ஊரில் இருக்கின்றோ அந்த ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் வைத்து விட்டு வரலாம். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாருக்கு, அதாவது உங்களுடைய சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு ஒரு முறை வஸ்திரதானம் செய்து ஆசீர்வாதம் பெறுங்கள். அப்போதுதான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்து நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி.